ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் நோமேட் ஸ்ரீ கன்னியாகுமரி சவுத் கொரியா சோலோ சைக்கிள் ட்ரிப்பில் இன்றைக்கி நம்ம நேபாளில் இருக்கோம். இன்றைக்கி டே 29. இப்போ ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, இதான் இந்த ஆப்போசிட்டில் தான் ரூம் இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக இன்றைக்கும் கால்வெளி இருக்குது. நேற்று அளவுக்கு இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எங்கேயாவது ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலைல கிளம்பலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ உங்களுக்கு மேப் இங்கே போடுறேன்னு பாருங்கள். இன்னும் ஒரு 72 கிலோமீட்டர் இருக்குங்க எவரெஸ்ட்டுக்கு, பேஸ் கேம்புக்கு. அண்ட் இதில் காணிக்கிறது 2.5 நாள் நடந்துடலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். இல்லை 72 கிலோமீட்டர் அந்த அப்பில் 2 நாள் நடக்க முடியாது. நார்மலாக 7 நாள் ஆகும்னு சொன்னாங்க. இடையில ஒரு நாள் ரெஸ்ட் எதாவது போட்டுட்டு ஒரு 10 நாள்னு வச்சுக்கிங்களேன். 10 நாளில் நம்ம எவரெஸ்ட்டில் இருப்போம். நடக்க ஆரம்பித்து 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நமக்கு இங்கேருந்து ஸ்னோ மவுண்டன் தெரியுது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஸ்னோ மவுண்டன் தெரியுதா? இங்கே நான் வெள்ளையாக தெரியுது பாருங்கள். இங்கே ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்குது, ரோடே காணும். இன்னும் ஒரு கிலோமீட்டரில் கரிக்கோலா வந்துடும். கரிக்கோலா வந்ததும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து அடுத்த ஊருக்கு போகணும். ஃபுல்லாக ரோடு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது, மோசமாக இருக்குது பாருங்கள். லுக்லாக்கு இந்த வழியாக போகணும். லுக்லா எங்கே இருக்குன்னு தெரியலையே. இப்போ வரைக்கும் என் கண்ணுக்கு ஸ்னோ மவுண்டன் பக்கத்தில் தெரியும். அதில் பார்த்தீங்களா தூரமாக தெரிஞ்சிச்சுல, அதுதான். இட்ஸ் ஃபைன். ஒரு எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 5 கிலோமீட்டர் இருந்தாச்சு. இப்போ கரிக்கோலாவில் இருக்கேன். கரிக்கோலாவில் இருந்து அடுத்தது ஒரு 2 டேஸில் லுக்லா போயிடலாம். ஸோ லுக்லான்றது பார்த்திங்கன்னா அங்கே தான் மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட் அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒரு 4 நாளாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம இப்போ போயிட்டுருக்க ரூட்டில் தான் ஃபஸ்ட்டு எவரெஸ்ட் ஏறினால டென்சிங் நார்கே அவர் போன ரூட் இது. ஸோ அதனால தான் இந்த ரூட்டை நான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். அண்ட் யோசிச்சு பாருங்கள், மொதல் ஏறினவர் கூட நான் போகிற அதே ரூட்டில் தான் ஏறி போயிருக்காரு. வேறு லெவலில். ஏதோ கல்யாணம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கல்யாணம் நடக்கும்போது வாழை பந்தல் போட்டு 2 சைடு வாழைக்குலை கட்டியிருக்கு. பாருங்கள், சொன்னேன் இல்லை கல்யாணம்னு. பேனர்லாம் வச்சுருக்கு பாருங்க. இன்னும் பூப்ஸாக்கு 3 கிலோமீட்டர் இருக்குது. நான் இப்போ தான் வந்து சாப்பிட்டேன், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். இந்த ஒரு காசுக்கு பார்த்தீங்கன்னா 450. இப்போது இன்னும் நேற்று ஒரு பிரிட்ஜ் போட்டிருந்தேன்ல, அதே மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ஹேங்கிங் பிரிட்ஜ். காட்டுற எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். Oh my God. குப்சாக்குன்னு 1 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிளேன் இடம் இருக்குது. ஸோ இங்கே டென்ட் போடலான்னு இருக்கேன். இப்போது டென்ட்டு போட்டு கொஞ்ச நாள் ஆச்சுல்ல வெளியே. ஸோ இப்போ டென்ட் போட்டுட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு நான் ட்ரெக்கிங் பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி இவரை மீட் பண்ணேன். ஸோ இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவர் வந்து எல்லாமே சுற்றிட்டு வர்றார். இபிசி 4-5 இன்னொரு கேம்ப்ஸ் எல்லாம் சுற்றிட்டு வர்றாரு. என்ன சொன்னார்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை ஃபுட்ஸ் வச்சுக்கோங்க, ஈஸி தான் அப்படின்னாரு. அண்ட் அவர் எனக்கு கிஃப்டாக ஒரு ஃப்ளூட்டும் கொடுத்துட்டு போனார். ஸோ இப்போ டென்ட் போடலாம். பல டே 30. நான் டென்ட்டில் நேற்று ஸ்டே பண்ணியிருந்தேன்ல, இப்போ பேக்லாம் பேக் பண்ணியாச்சு. நான் ஒரு விஷயம் என்னென்னா, டென்ட்டில் ஸ்டே பண்ணும்போது ஒரு பிரச்சனை, 2 பிரச்சனை இருக்குங்க. ஒன்று வந்து டாய்லெட்ஸ் இருக்காது, 2வது வந்து எலக்ட்ரிசிட்டி. சோலார் பேனல் வச்சுருக்கேன், அதனால நான் இப்போது என்னோடய பவர் பேங்க் சார்ஜ் போட்டிருக்கேன், அதனால் அது பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே டாய்லெட் போகணும், அது கீழே இல்லை மேலே ஏறி போகணுன்னு வச்சுக்கோங்க, அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் 2வது விஷயம் வந்து, எனக்கு இன்னும் பவர் பேங்க்கில் 1% தான் சார்ஜ் இருக்குது. அது ஃபுல்லாகி நான் இனி மேலே போகும்போது உங்களுக்கு சார்ஜ் ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால் அது ஃபுல்லாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது கனெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஃபோன்லேயே 5% தான் சார்ஜ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். நான் பேக் பண்ணிட்டு கிளம்புறேன். டென்ட் எடுத்துகிட்டு இப்போது கிளம்ப போகிறோம். மேலே போய் வாஷ்ரூம் போகணும். ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுட்டு வாஷ்ரூம் போக வேண்டியதான். கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. இப்போ ஃபுல்லாகவே ஏற்றம் தானே, ஒரு ஐ திங்க் 2 கிலோமீட்டர் நினைக்கிறேன் ஏற்றம். அதுக்கப்புறம் ஜாலியாக தான் இருக்கும். இன்னும் அதுக்குள்ளே மூச்சு வாங்குது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். தண்ணி பிடிக்க வந்தேன். சோலார் பேனல் ஒழுக்கு வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் போட்டால் ஒரு 5-6% ஏறுதுங்க ஃபோனில். இங்கே சார்ஜ் இந்த வாஷ்ரூம் யூஸ் பண்ண வந்தேன் நான். இங்கே இப்போ இங்கே பூட்டு இருக்குது. மேலே எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். வெயிலும் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நல்லது தான் வெயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் காணிக்கிறேன் எங்கே தனியாக போகிறேன். வெயிட் பண்ணுங்க. இந்த மலைக்கு மேலே போகணும் இன்றைக்கி. இது வந்து துப்பா, அதுக்கு பேர் நூல்ஸ்ன்னு சொல்லிட்டு. இங்கே சாப்பிட்டுட்டு அடுத்து கிளம்ப வேண்டியதான். சோலார் பேனலில் இருக்க அவுட்புட் ஒயர் வந்து போச்சு. இதில் ரெட் அண்ட் பிளாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்ட்ட சார்ஜருக்கான கனெக்டர் இருக்குது. ஆனால் இதில் வந்து ரெட்டு, பிளாக்கு, ப்ளூ, க்ரீன் அண்ட் ஒயிட் இருக்குது. இப்போ நான் இதில் என்ன கொடுத்தா என்ன வரும்னு தெரியல. ஃபஸ்ட்டு நான் வந்து பிளாக்கு ரெட்டு கொடுத்து பார்த்தேன். ஆனால் இந்த ஒயிட்டும் க்ரீனும் எதில் கொடுக்குறதுன்னு தெரில. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அண்ணா தான் சொன்னார், நீ ராங் ரூட்டில் போகிறப்பா. நல்ல வேலை அப்படி ஏறி போகலன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பில் இப்படி தான் காணிக்குது. நல்ல வேலை அப்படி போகல. இருந்தாலும் ஒரு 1 கிலோமீட்டர் மேலே வந்துட்டு இப்போ மறுபடியும் இறங்கி போகணும். இறங்குறது பிரச்சனை இல்லைங்க, மறுபடியும் ஏறணும் இல்லை. இப்படி போகணும் மேலே ஏறி. இப்போது ரோட் சைடில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். வெயில் செம்மையாக அடிக்குது. அப்பில் வேறு நிறைய இருக்குது.